கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மறுபடியுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகர் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான தலைப்பை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நோட்டீஸில் உடையும் உலகத்தின் தூண்கள் அப்படின்ற தலைப்பு நாங்கள் அந்த நோட்டீஸில் போட்டிருந்தோம். ஸோ எப்படி இந்த உலகத்தின் தூண்கள் நொறுக்கப்பட்டு அது உடையன்ற ஒரு கேள்வியை கூட நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதில் வச்சுருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம சில உண்மைகளை வேதாமத்துக்குள்ளே இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களுமே நேர்த்தியாக திட்டம் போட்டு வேதாந்தத்துக்குள்ளாக எழுதி வச்சிருக்கிறார். அவரை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த திட்டங்களை தெரிந்து கொண்டு அவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை இந்த பூமியில் காண்பித்து வாழ்ந்து பரலோகத்தில் அவரோட கூட சென்று ஆளுகை செய்ய வேண்டியது அவருடைய ஒரு முக்கியமான வேலை என்றது பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்கார். அப்போது அந்த ஒரு அழைப்புக்குள்ளாக அழைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் சத்தியங்களில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாகத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அப்போ எந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடையும் உலகத்தின் தூண்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாருங்கள், கொலோசியரில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, பாத்தீங்களா, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய, பாத்தீங்களா, அப்போ பிதாகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகின்ற அந்த அறிவின் பூரண நிச்சயத்தை அவர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய திட்டங்கள் என்னன்றதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியங்கள் தான் ஐஸ்வர்யங்கள். சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம உள்ளே போக போகிறோம். அப்படி கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே பாடத்துக்கு கூட நம்ம உள்ளே போயிடலாம். அப்படி கவனிக்கும்போது இன்னைக்கு இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் உலகத்தை கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கைகளோ சூழ்நிலைகளோ எதுவுமே இல்லை. அப்போது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை குறித்து ஒரு அறிமுகத்தை நம்மகிட்ட ரொம்ப அழகாக சொல்லி காமிக்கிறார். படிக்கலாம் பாருங்க. கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, பார்த்தீங்களா, இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாத ஒரு பிரபஞ்சம் சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கினான். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு யார் தேவன் சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தை இன்றைய கால பகுதியில் ஆளுகை செய்யக்கூடிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் காமிக்கிறார் இல்லையா? அதனால தான் உலகம் ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், 1 யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, அதனால தான் நம்முடைய ஆண்டவர் கூட சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், நாம் போகிற அந்த உலகத்தை விட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் 1ஆம் வருகையிலே சொல்லி காமிச்சிருந்தார் இல்லையா? அவர் போனாதான் இந்த உலகத்தின் அதிபதியை இந்த உலகத்தின் வெளியே எடுக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை கூட பார்த்தீங்கன்னா 1ஆம் வருகையிலே சொல்லிட்டு போனார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நல்லா கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தை இப்போ ஆளுகை செய்கிறது யாருன்னா பிசாசானவன்.
அந்த உலகத்துக்கு என்னன்னு சொல்லி ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த உலகம் ஃபுல்லாகவே பொல்லாங்கனுக்குள் பிசாசுக்குள்ள கிடக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ இந்த உலகத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு போகணும். இந்த உலகம் மறுபடியுமாக ஆசீர்வாதமான அந்த காலப்பகுதியில் அந்த சூழ்நிலைக்குள்ளாக உலகம் கடந்து போகணுன்றதான் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கின்றதை கவனிக்கிறோம். அது எப்படி அப்படின்னா, பிசாசானவன் இந்த உலகத்துக்குள்ள நிறைய அஸ்திபாரங்களை போட்டிருக்கான். நிறைய அஸ்திபாரங்களை போட்டுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமான மேன்மைகள் இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திபாரங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக உலகத்துக்குள்ளாக வச்சிருக்கிறான். அதனால தான் அந்த அஸ்திபாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்குள்ளாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நமக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். எப்படி எங்கே என்ட்ரு ஆக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசானவன் உலகத்துக்குள்ள அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறான். சரிங்களா? அப்போ அது எது அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பார்த்தீங்களா? பூமியுடைய ஒரு 4 கார்னர் இருக்குது. 4 கார்னரையும் பார்த்தீங்கன்னா தூதர்கள் நின்றுட்டு அந்த 4 காற்றுகளை என்ன பண்ணிக்காங்கன்னா பிடிச்சிட்டு இருக்காங்களாம் கையில். சரிங்களா? அந்த காற்றுகளை விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது படிங்க. 2ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பார்த்தீங்களா? அப்போ இப்போ நீங்கள் அந்த காற்றுகளை விட வேண்டாம். ஒரு சம்பவம் நடக்க வேண்டியிருக்குது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேர்ந்தெடுப்பு அது நடக்க வேண்டியிருக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த காற்றுகளை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இந்த காற்றுகளை விடும் பொழுது அந்த காற்று எது மேலே அடிக்கும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாத்தீங்களா? மறுபடியும் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அழகா சொல்லி காமிச்சார். எப்போ இந்த காற்றுகளை விடலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த தேர்ந்தெடுப்பு முடிஞ்ச உடனே இந்த காற்றுகளை நீங்கள் விடுங்கள். அப்படி விடும் பொழுது அந்த காற்று எது மேலே அடிக்கும் சொல்லி கவனிக்கும் பொழுது பூமி, சமுத்திரம், மரம், இந்த 3 விஷயத்துக்கு மேலே இந்த காற்று அடிக்கணுன்றதை சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, இது வெளிப்படுத்தின விசேஷமான ஒரு காரியம். அப்போ காற்று எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது காற்று பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அடையாளப்படுத்தும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது எது மேலே மோதுதோ அது நொறுங்கி போயிடும்ன்ற காரியங்களை தான் நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு காற்று எதை அடையாளப்படுத்துன்றதுக்கு ஒரு சின்ன வசனத்தை படிச்சுட்டு நம்ம திருப்பி உள்ள வரலாம். பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. பாத்தீங்களா? காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப காற்று என்பது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வந்துடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த டிராவலிங் வேத வசனத்துக்கு கூட கரெக்டாக இருக்கணும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பொல்லாத பிரபஞ்சமாக இருக்குது. அது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்குது. இந்த பிசாசானவன் நிறைய அஸ்திபாரங்களை போட்டுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின மகத்துவமான உண்மைகள் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு உலகத்துக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி கவனிச்சுட்டு வரும் பொழுது
அவனுடைய அஸ்திபாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்க தான் நம்ம உள்ளே வந்தோம். அப்படி வரும்பொழுதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த பூமி மேலே இந்த காற்று அடிக்கும், சமுத்திரத்து மேலே காற்று அடிக்கும், மரத்தின் மேலே காற்று அடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம். சரிங்களா? அப்படின்னா பூமி எதை அடையாளப்படுத்தும், சமுத்திரம் எதை அடையாளப்படுத்தும், மரம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த திட்டங்களை புரிந்து கொள்வதற்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமி என்பது நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, பூமி 4 முக்கியமான அமைப்புகளால் சூழப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். நல்லா கவனிங்க, பூமி என்பது எப்படி இன்னைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த பூமின்னு சொல்லும் பொழுது பூமி சுற்றுறதை பற்றி கிடையாது. பூமின்னு சொன்னாவே ஜனங்கள். இந்த ஜனங்கள் எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் தங்கள் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 4 முக்கியமான அமைப்புகள். ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். இந்த 4 விஷயங்களை உள்ளடக்கியதான் இந்த பூமி. அப்போ இந்த 4 விஷயங்களை பிசாசானவன் தன்னை கையில் எடுத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தெய்வீகமான உண்மைகள் அநேகர் இன்னைக்கு தெரியல. புரிஞ்சுங்களா? அப்போ பூமி என்பது 4 முக்கியமான அமைப்புகளை உள்ளடக்கியதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நிறைய வசனங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ 4 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம் சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்து வரும் பொழுது சமுத்திரத்து மேலே இந்த காற்று மோதுன்றதும் சொல்லி காமிக்கிறார். அப்போ சமுத்திரம் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. பார்த்தீங்களா? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த கடல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது லாலெஸ் மேன்கைண்ட், அதாவது எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாத மனித குலத்தை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்கின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது மரம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு உண்மைகள் மறைஞ்சிருக்குது. நாம் வேதாமத்தை இந்த கோணத்தை தான் அணுகணுன்றது ஆண்டவருடைய முக்கியமான ஒரு கண்டிஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? பாருங்கள், இப்போ மரம் என்பது அநேக அடையாளங்களை வேதாமத்தில் நமக்கு கொடுக்கும். உதாரணத்தை கவனிக்கும் பொழுது மரம் என்பது ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும், மரம் என்பது ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும், மரம் என்பது நம்பிக்கையை அடையாளப்படுத்தும். இதெல்லாம் எப்படின்னு சொல்கிறதுக்கு சில வசனங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயுல 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துன்றது எல்லாரும் அறிந்த ஒன்று. காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த வசனம் பேசின அவரே இதை குறித்து இன்னொரு இடத்துல பேசிக்காரு. பாருங்க, மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பாத்தீங்களா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப அத்தி மரத்தை சபிக்கிறாரு, நீ பட்டு போயிடுவோன்னு சொல்லும் பொழுது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். 2 வசனத்தை நீங்கள் கரெக்டாக கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த அத்திமரம் இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்தும். காரணம்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் ஆண்டவரை பற்றின தெய்வீகமான உண்மைகளை முதல்ல சொல்லிக் கொடுத்தார். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த நம்பிக்கையை முதல்ல பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அதனால தான் அவங்கள அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சு வாங்க, நிறைய உண்மைகள் இருக்குது.
நிறைய ஆழங்கள் இறங்க வேண்டியிருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமைகள். சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல இந்த அத்திமரம் இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துகின்ற காரியங்களை நம்ம கவனிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம உள்ளே வரும் பொழுது பாருங்கள், மத்தேயில 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பார்த்தீங்களா? இந்த இடத்துல கடுகு விதையை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு ஓமையை பேசிட்டு இருக்கார். அப்போ இந்த கடுகு நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக எதை பொருள்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லி கவனிச்சேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த வசனம் வரும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓஹோ, இப்படி தான் வேதாகமம் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாருங்க, கடுகு என்பது வேதாந்தத்துக்குள்ளாக விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாம் பாருங்க. மத்தேயில 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்லு. பார்த்தீங்களா? அப்போ இந்த கடுகு என்பது விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மத்தேயு எழுதின அந்த காரியத்துக்குள்ளாக போகிறோம். இப்போ நம்ம மறுபடியும் படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பார்த்தீங்களா? நம்ம மத்தேயு 17:20 கடுகு எதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் மத்தேயு 13:32 வந்தோம். அப்படி வரும் பொழுது இந்த பேரபல்ல என்ன சொல்ல வரான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது விசுவாசம் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா முதல்ல விதைக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி வந்து வளர்க்கப்பட்டது இந்த உலகத்துக்குள்ளாக சொல்லி கவனிக்கும் பொழுது அது கடுகு விதை மாறி இருந்து மரம் மாறி வளர்ந்துருச்சான். சரிங்களா? அப்படின்னா அதுக்குள்ள ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கடுகு என்பது விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. அந்த சின்ன லெவலில் நம்முடைய ஆண்டவர் முதல்ல விதைச்சாரு. ஆனால் உலகத்துக்குள்ளாக அது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா மரம் மாறி மாற்றப்பட்டிருக்குன்ற சொல்லி காமிச்சார். அப்போ இந்த இடத்துல மரம் என்பது நம்பிக்கை அடையாளப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம மரத்தை கவனிக்கும் பொழுது நம்பிக்கை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா பேசி காமிச்சிருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 4 முக்கியமான அமைப்புகள், அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம், அதே நேரத்தில் எந்த ஒரு சட்டத்துக்கும் கீழ்ப்படியாத லாலெஸ் மேன்கைண்ட் அந்த ஜனங்கள், அதே நேரத்தில் அநேக நம்பிக்கைகளை கொண்டிருந்து உறுதியாக மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா காரியத்துக்கும் மேலாக ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் தெளிவாக வரும் அப்படின்றதான் நம்முடைய ஆண்டவர் எங்க சுட்டி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இது ஒரு வகையில். இன்னொரு வகையில் கவனிக்கும் பொழுது வேற அடையாளங்களை காமிச்சிருக்காரு. பாருங்க, இந்த உலகத்தினுடைய அஸ்திபாரங்கள் பிசாசனம் எப்படிலாம் போட்டு எப்படிலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாது கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கான். எந்த வகையில்? 4 முக்கியமான அமைப்புகள், இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனித ஜனங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரம் மாதிரி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இவங்க மூலமாக இந்த அஸ்திபாரங்களை போட்டிருக்கான். இந்த அடையாளங்களை வேற வகையில் சொல்லி காமிக்கிறார். மறுபடியும் படிக்கலாமா? பாருங்க. ஆகாயில 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அசைய பண்ணுவேன். பார்த்தீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளாகவே நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் நான் ஷேக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சிருக்கார் இல்லையா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளங்களை கவனித்தோம். இப்போ ஆகாயில் வரும்பொழுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேறு அடையாளங்கள், ஆனால் ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஆகாயில் படிக்கும் பொழுது 4 முக்கியமான விஷயங்களை சொல்லி காமிச்சார். 1, வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை, இது எல்லாத்தையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ வானம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா? கீழ்ப்படியாத பிள்ளைகள் கிட்ட இப்பொழுது ஆளுகை செய்கிற, அதிகாரம் செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னா, ஆகாயத்தில் உட்கார்ந்துட்டு இந்த பிசாசனவன் இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, உலகத்துடைய நம்பிக்கைகளை இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்றத இங்க சொல்ல வராரு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாருங்க, எபேசியர் 6:11 தொடர்ந்து படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அதாவது சத்தியம் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நமக்கு தேவைப்படக்கூடிய இடம் இங்க என்ன சொல்லி கவனிக்கும் பொழுது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். அப்போ இந்த வான மண்டலத்தில் யார் உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கைகள் தான் உலகம் ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான். சரிங்களா? அப்போ அந்த நம்பிக்கைகளை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உடைப்பேன், அசைய பண்ணுவேன் அப்படின்றதா ஆண்டவர் சொல்லி காமிக்கிறாரு ஆகாய் மூலமாக. இதுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. லூக்கால 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனாலதான் பிசாசானவன் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளும் இன்னும் கொஞ்ச நாள்ல பூரணமாக உடைப்பார் அப்படின்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இவன் மறுபடியும் ஆகாய்க்கு வரும் பொழுது இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாகவே ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்தையும், அப்ப வானம் என்பது இந்த நம்பிக்கைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அந்த நம்பிக்கைகளை இன்னைக்கு யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசாசானவன். அதனாலதான் உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனங்கள் கிடக்கின்ற காரியத்தை கூட நம்ம 1 யோவான் 5:19 படிச்சிருந்தோம். அப்ப அந்த நம்பிக்கைகளை உடைப்பார். நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் பூமி அப்படின்னு சொல்லி காமிக்கார். அப்போ பூமி என்பது 4 முக்கியமான விஷயங்களை மறுபடியுமாக, எது? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். அப்ப இதை கூட என்ன பண்ணுவார்னா அசைய பண்ணுவேன் அப்படின்ற சொல்லி காமிச்சிருக்காரு. அடுத்து என்ன இருக்குது? இப்போ வானம், பூமி, சமுத்திரம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? சமுத்திரம் என்பது லாலெஸ் மேன்கைண்ட், அதாவது எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாத, சட்டத்துக்கு உட்படாத மனித ஜனங்கள் அப்படின்ற பார்த்துருக்கோம். சரிங்களா? எங்க படிச்சோம் சரி பார்த்தீங்கன்னா, ஏசாயால 57:20ஆம் வசனத்தை படிச்சிருந்தோம். சரிங்களா? மறுபடியும் வரும் பொழுது பாருங்க, வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. இப்போ இந்த வெட்டாந்தரை எதை அடையாளப்படுத்தும் சொல்லி கவனிக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ வெட்டாந்தரையில் பார்த்தீங்கன்னா எது இருக்காது? ட்ரை லேண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதில் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாதனால அது வெடிப்புகள் அநேகம் வந்து பாட்பாட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ளாக சத்தியம் இல்லாத, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்களாம். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. உலகத்துக்குள்ள, அதாவது பூமி, இந்த நிலத்தில் தண்ணி இல்லாமல் நிலம் வந்து அது பிளந்து பகுதி பகுதியாக பாட்பாட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உலகத்துக்குள்ளாக சத்தியம் என்ற தண்ணியை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் அதை நிராகரிக்கக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா நல்ல டிசிப்ளினாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு பேர் தான் நோபல் பீப்புள் இந்த பூமியில். அப்போ அந்த மாதிரி கூட எல்லாரும் என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால நம்ம உலகத்தை கவனிக்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப நல்லா ஹம்பிளா, தாழ்மையா, நோபலா இருக்கிறாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரையுமே அசைய பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சார். இதெல்லாம் ஏன் படிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசாரவன் உலகத்துக்குள்ள போட்டக்கூடிய அஸ்திபாரங்கள் என்ன அப்படின்றதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு வந்து ஆகாயிலையும் படிச்சுட்டு 2 வெவ்வேறு கோணங்களை புரிந்து கொண்டு இங்கே வந்து நிற்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையா சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 82:5 படிக்கலாம். சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள்,
அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. பாத்தீங்களா, அறியாமலும் உணராமலும் இருக்கின்றார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாமே அசைகின்றது. நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம் இன்னைக்கு எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்குது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கான்சென்ட்ரேஷன், பார்வை இந்த பூமி மேல அதிகமா இருக்கின்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 முக்கியமான விஷயத்துக்குள்ளாக தான் ஒட்டுமொத்த அஸ்திபாரம் இருக்கின்ற ஒரு காரியத்தை பொதுவாக நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த 4 முக்கியமான காரியங்களில் 2 விஷயத்துக்குள்ளாக கொண்டு நிற்க வைக்கப்படுறார். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம் இது ரொம்ப முக்கியமான மேஜர் விஷயங்கள். அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாத மக்கள், அதே மாதிரி எந்த நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இப்படி இருக்கிறாங்க. இந்த எல்லா காரியத்தையுமே 2 முக்கியமான காரியத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிற்க வைக்க போறாராம். அதில் 2 முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, கரெக்டாக கவனிக்கலாம் பாருங்க. ஏசாயால 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாத்தீங்களா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அப்ப எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில். அப்போ வேதாமத்துக்குள்ளாக நம்ம நிறைய முறை கற்று தெரிந்து கொண்டோம், பர்வதம் என்பது ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. தானியேல்ல 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். பார்த்தீங்களா, இந்த வசனம் ஏன் படித்தோம் அப்படின்னா, இந்த பாடத்துக்கூட கரெக்டாக நீங்கள் லைனில் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எருசலேம் ஆகிய பரிசுத்த பர்வதம், எருசலேம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி இல்லையா? அப்போ தேசங்களை, ராஜ்யங்களை அவர் பர்வதம் சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ கடைசி நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை பர்வதங்களின் கொடுமுடியில். அப்ப எல்லா ராஜ்யத்துக்கு, எல்லா அதிகாரத்துக்கு மேலாக அவருடைய அதிகாரம் உயர்த்தப்படும் இன்னும் கொஞ்ச நாள் சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது, இந்த அதிகாரம் என்பது அரசியலுக்கு உட்பட்ட ஒரு காரியங்கள் இல்லையா? அப்போ அரசியல் இன்னும் கொஞ்ச நாள்ல உடையும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வரும் பொழுது ஒரு முக்கியமான பில்லர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது சொல்லி காமிக்கிறார். இன்னொரு முக்கியமான பில்லர் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதிலே படிக்கலாம் பாருங்க. ஏசாயால 2ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து தொடர்ந்து படிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளில் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும். பாத்தீங்களா, மனுஷன் பணிந்து கொள்வதற்காக அவன் உண்டாக்கின எல்லா விதமான காரியத்தையும் எடுத்து தெருவில் வீசிடுவான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வலிமை மிக்க உண்மையான சத்தியங்கள். அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா உடைக்கப்படும் சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ அது மதம் சொல்லக்கூடிய அமைப்புக்குள்ளாக வரக்கூடிய காரியங்கள். அப்போ அந்த 2 முக்கியமான பில்லர் எதுவும் சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிக்க அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்படுத்தின விஷயத்தில் சில அஸ்திபாரங்களை குறித்து நம்ம படிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகாயில சில அஸ்திபாரங்களை குறித்து நம்ம சொல்லி காமிச்சார். இதெல்லாம் வெவ்வேறு அடையாளங்கள் காமிக்கப்பட்டா கூட பொருள் ஒன்றுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரும்பொழுது இந்த எல்லா அடையாளங்களையுமே 2 முக்கியமான ஒரு பில்லருக்குள்ளாக கொண்டு நிற்க வச்சார். அதில் முதல் பில்லர் தூண் எதுன்னு சொல்லி கவனிக்கும் போது அரசியல் அப்படின்னு சொல்லி காமிச்சார். ஏசியா 2:2 பேஸ் பண்ணி. இன்னொரு முக்கியமான தூண் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மதம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இப்படி இந்த 2 முக்கியமான பில்லரும் இது பிசாசனுடைய அஸ்திபாரம் இந்த பூமியில. இது மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் பிசாசனவன் தொடர்ந்து ஓட்டி கொண்டிருக்கிறான், ரன் பண்ணி கொண்டிருக்கிறான், இயக்கி கொண்டிருக்கிறான், கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது எல்லாரும் துல்லியமாக தெளிவாக அறிந்த ஒன்று. சரிங்களா? இந்த அஸ்திபாரங்கள் உடைக்கப்படும், நொறுக்கப்படும். எவ்வாறு அதை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா, உலகம் பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்குது.
இந்த உலகத்தில் பிசாசுடைய அநேக கிரியைகள் இருக்குது, அஸ்திபாரம் போட்டிருக்கான். இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்து இந்த அஸ்திபாரங்களில் 2 வகையில் நம்மளுக்கு புரிய வச்சார் நம்முடைய ஆண்டவர். ஒன்று அரசியல், ஒன்று மதம் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த அஸ்திபார தூண்கள் எவ்வாறு நொறுக்கப்பட்டு அது உடைய போகுதுன்றதான் அடுத்த முக்கியமான பாகத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டிய விஷயன்றதை சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது வேதாந்தத்துக்குள்ளாகிறது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்முடைய வேதாந்தத்தில் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைபிளில் இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு மோசே என்பவர் ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரத்தை அடையாளப்படுத்துகிறார். அதுமாரி தாவீது, யோசேப்பு, இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குணாதிசயங்களை, ஒவ்வொரு கேரக்டரை, ஒவ்வொரு பாத்திரங்களை அடையாளப்படுத்தும் பொழுது அவங்க யாரை யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியணும். தெரியும் போது என்ன புரிய வரும்னா, ஓ இவங்க அடையாளப்படுத்துகிறாங்களா, அப்போ இது அடையாளப்படுத்துதா அப்படின்ற காரியங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கு சில உதாரணங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேதாமத்திலேருந்து வாசிக்க போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். அப்போ அந்த மனிதன் யாரை அடையாளப்படுத்தும்படியாக இந்த பூமிக்குள்ளாக உண்டாக்கப்பட்டான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறதுக்காக தான் மோசேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி காமிச்சிருந்தார், இல்லையா? அது எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மோசே ஒரு ஆடு மேய்க்கிறவர், நமக்கு நல்லாவே தெரியும், இல்லையா? அவர் மீதியான் தேசத்தில் போய் ஆடுகளை மேய்ச்சி ஆடுகளை காப்பாற்றி பராமரித்த ஒரு மனுஷன் தான் மோசே. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே என்பவர் ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு இசைவாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மோசே எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவரோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நல்ல வசனம் தெரியும், இருந்தாலும் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். பார்த்தீங்களா? அப்போ நானே நல்ல மேய்ப்பன். அதே மாதிரி மோசே என்பவர் ஒரு பிரீஸ்ட், ஒரு ஆசாரியர், இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆண்டவரும் ஒரு பிரீஸ்ட்ன்றதை நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, உதாரணத்துக்கு மோசையை பற்றி படிக்கும் பொழுது சங்கீதம் 99:6. சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும். பார்த்தீங்களா? அப்போ மோசே ஒரு ஆசாரியர் அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆசாரியர், ஹை பிரீஸ்ட்ன்றது எல்லாரும் அறிந்த விஷயம் செய்ய பார்க்குறோம். சரிங்களா? இப்படி இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒற்றுமைகள் இருக்கின்றத வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? அதனால தான் மோசே கிட்ட சொல்லும் பொழுது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்பு பண்ணுவேன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லி காமிச்சார். பாருங்க, உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசே மாதிரி இருக்கக்கூடிய அநேக கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவாங்கன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் அடுத்த லெவலில் பார்க்கும் பொழுது தாவீது அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். அதே மாதிரி யோசேப்பு சொந்த சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டவர், பரிசுத்தமாக வாழ்ந்தவர், அவர் நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். இப்படி நிறைய அடையாளங்கள் வேதாந்தத்துக்குள்ளாக காமிக்கப்பட்டிருக்கு. அந்த அடையாளங்கள் யாரை வெளிப்படுத்துதுன்றது தான் நமக்கு முக்கியமான ஒரு புரிந்துகொள்தல் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அடுத்து கவனிக்கும் பொழுது மோசே கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆரோன் இருக்கார், இல்லையா? அந்த ஆரோன் யார் அடையாளப்படுத்துவார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளப்படுத்துவாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போது இன்னும் சில உதாரணங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், யாத்ராகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் படிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. பார்த்தீங்களா? ஏலிமுக்கு வந்தார்கள். அந்த வனாந்திர பிரயாணத்தில் அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்துச்சான். இதை நம்ம அநேகர் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே போவாங்க. ஆனால் அது ஒரு அடையாளம், அதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த 12 நீரூற்றுகள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 12 ஆதிகால அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு கவனிக்கும் பொழுது பாருங்கள், மத்தேயுல 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால். பார்த்தீங்களா? 12 பேர் வராங்களா?
அதே நேரத்தில் 70 பேரிச்ச மரங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த 70 பேரிச்ச மரங்கள் யார் அடையாளப்படுத்தும்படியாக ஆதி காலத்திலே சொல்லப்பட்டதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, லூக்கால 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தான் போகும் சகல பட்டணங்களுக்கும். பாத்தீங்களா, அந்த 70 பேரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அப்படி சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ யாத்ராமத்துல 15ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரங்கள். இந்த 12 நீரூற்றுகளும் ஆதிகால 12 அப்போஸ்தலர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் 70 பேரிச்ச மரங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் வேதாந்தத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அடையாளமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா உண்மைகளையும் சொல்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அடையாளங்களை படித்தோம். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப முக்கியமாக பலமுள்ள ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனை பற்றி தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் அஸ்திபாரங்கள் எவ்வாறு நொறுக்கப்படும், உடைக்கப்படும் அப்படின்ற உண்மையை நம்முடைய ஆண்டவர் உள்ளடக்கி வச்சிருக்காரு, மறைச்சு வச்சிருக்காரு. அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது இந்த உலகம் நொறுக்கப்படக்கூடிய அந்த முக்கியமான திட்டத்தை இந்த வகையில் சொல்லி காமிச்சிருக்கான்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இது ஒரு வகை. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு உதாரணமாக இந்த மனிதனை எடுக்க போகிறோம். பலமுள்ள வல்லமையுள்ள அந்த மனிதன் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சிம்சோன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ சிம்சோனை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது அந்த சிம்சோன் யாருக்கு ஒரு அடையாளமாக வேதாந்தத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. சிம்சோன் வந்து ஒரு பலமுள்ள மனிதன் இல்லையா? அப்போ சிம்சோனுடைய பலம் என்ன? நல்லா கவனிங்க. முக்கியமான பாகத்துக்குள்ளாக நம்ம காலைக்கு போகிறோம். சிம்சோனுடைய பலம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கக்கூடிய அநேகருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். சிம்சோனுடைய முடிதான் சிம்சோனுடைய பலமே. அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரமாணங்கள், நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தில் இந்த முடியை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ இதை பற்றினா சில உண்மைகளை கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம வெளியில் வரலாம். பாருங்க என்னாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் நசரேய விருதங்காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது, அவன் கர்த்தருக்கென்று விருதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். பார்த்தீங்களா? அப்படின்னா தன்னுடைய தலைமயிரை கட் பண்ணக்கூடாது. அப்போ யாரெல்லாம் நல்லா கவனிங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன அடையாளம் சொல்லி கவனிக்கும் பொழுது அவங்களுடைய தலைமயிர் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ என்னைக்கு தலைமயிர் அவங்களை விட்டு வெளியே போகுதோ, அது சிறைக்கப்படுதோ, அன்னைக்கு அவங்களுடைய பலம் அவங்களை விட்டு போகும். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கால் சொல்லப்பட்ட அடையாளங்கள். இது நிறைய உண்மைகள் இருக்கு. தெரியும் ஆசைப்படுறவங்க எங்களோட கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது சிம்சோனுடைய பலம் எதனாலும் சொல்லி கவனிக்கும் பொழுது அவருடைய முடி தான் அவருடைய பலம். அப்போ இந்த முடி எதை அடையாளப்படுத்துது சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த முடி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய பலமே. அந்த அர்ப்பணிப்பிலிருந்து என்னைக்கு வெளியில் வராங்களோ அவர்கள் அன்னைக்கு வாழ்க்கையில் தோற்பார்கள், பலகீனம் அடைவார்கள் அப்படின்றதா அர்த்தம். புரிஞ்சுங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சிம்சோனை தான் ஆண்டவர் சிம்சோன் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். பாருங்க, ஜட்ஜஸில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, சிம்சோனை பற்றி அவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சிம்சோன் நசரேயனாக இருப்பார். என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரமாணத்தின் அடிப்படையில் முடி வளர்த்துப்பார். நமக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது நாமளும் பிரமாணத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்தின் அடிப்படையில் முடி வளர்க்குறதுனா என்ன அர்த்தம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. முடி வளர்க்கக்கூடாது, அதோடைய பொருள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நாம் நம்மளை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் முடி வளர்க்குறதுக்கு அடையாளங்கள். என்னைக்கு அந்த அர்ப்பணிப்பிலிருந்து வெளியில் வருமோ அன்னைக்கு வாழ்க்கையில் நாம் தோற்போம்.
இதுதான் உண்மையான பொருள், சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ சிம்சோனை ஆண்டவர் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். என்ன காரணம்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்பார். அப்படி அர்ப்பணித்து இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர்கள் அவங்க கையிலிருந்து ரட்சிப்பார். இதற்குத்தான் சிம்சோன் ஏற்படுத்தியிருக்க சொல்லி காமிச்சார். அந்த வகையில் சிம்சோன் யாரை அடையாளப்படுத்துறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான பிள்ளைகள் அடையாளப்படுத்தக்கூடியவர் தான் சிம்சோன், இல்லையா? அப்போ எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சிம்சோன் பலமுள்ளவர் தான், ஆனால் சில நேரங்களில் அவர் பலகீனமாக இருப்பார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, சிம்சோனை கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார், இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உண்மையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளையும் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொள்கிறாராம். படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1:4. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா எப்படி சிம்சோனை தெரிந்து கொண்டாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளையும் உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கான்னு புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அப்ப சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில எது பலம்? முடி வளர்க்கிறது பிரமாணத்தின் அடிப்படையில், அது ஒரு விரதம், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு எது பலம் அப்படின்னா, பிரமாணத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்காக நம்ம முழுசா ஒப்புக்கொடுக்கிறோம், பார்த்தீங்களா? அதுதான் பலம். அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த அர்ப்பணிப்பு என்னைக்கு நம்ம அதுலேருந்து வெளியில் வரமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தோற்போம். பலகீனமானவர்கள் மறந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பலகீனங்கள் நம்மளை சுற்றியே இருக்கும். எப்படி சிம்சோனை சுற்றி பலகீனங்கள் இருந்ததோ அதே மாதிரி நம்மளை சுற்றியும் இருக்கும். காரணம் என்னன்னா, நாம் பலத்தை மட்டும்தான் நோக்கி ஓடணுமே தவிர பலகீனங்களை விழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிம்சோனையும் அடையாளமாக ஏற்படுத்தி காமிச்சிருந்தார், புரிஞ்சுங்களா? அப்ப சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்க்கையை வாழும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துமே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையின் மூலமாக மீட்டெடுப்பார்கள் அப்படின்ற உண்மையை தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் நம்ம கவனிக்க போகிறோம், புரிஞ்சுங்களா? நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க, புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்சோன் அதிகமான ஞானத்தை உள்ளடக்கியவர். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை பற்றிய ஞானத்துக்குள்ளாக சரியா வளர வேண்டும் அப்படின்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். பாருங்க, எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அந்த ஞானத்தில் அறிவில் நம்முடைய ஆண்டவர் மாதிரி வளரணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இதற்கு உதாரணமாக தான் சிம்சோன் ஏற்படுத்தி காமிச்சிருக்கார். காரணம் என்னன்னா, சிம்சோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு பலமுள்ள மனிதனாக அங்கே இருந்திருக்கார். எப்படி சிம்சோன் கிட்ட ஞானம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு உதாரணத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்க முடியும். பாருங்க, நியாயாதிபதிகளில் 14 12 படிங்க. நியாயாதிபதிகள் 14 சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பிட்டுகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக போகலாம். அப்போ சிம்சோன் ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய பெலிஸ்தர் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விடுகதையை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பெலிஸ்தர்கள் எப்பொழுதுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகள், சரிங்களா? அப்போ அவங்ககிட்ட அவர் பேசுகிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னீங்கன்னா சில கிஃப்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார், புரிஞ்சுங்களா? இந்த ஒரு விஷயத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, சிம்சோன் ஞானமுள்ளவர் அப்படின்றதுக்காக படிக்கிறோம் ஒரு உதாரணமாக, சரிங்களா? பாருங்கள், இப்போ 14 படிங்க. நியாயாதிபதிகள் 14 அப்பொழுது அவன் பச்சிக்கிறவரிடத்திலிருந்து பச்சனமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. பார்த்தீங்களா, இங்க ஒரு விடுகதையை சொல்றார். நம்மள அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தெரிஞ்சிருந்திருக்கலாம், ஒரு வேலை புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா? என்ன சொல்றாரு, படிங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பாருங்க, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும்
பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பாருங்க, பலவான் கிட்ட இருந்து மதுரமும் வந்தது. இது என்ன அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? பாருங்க, பட்சிக்கிறவன் அவர்கிட்ட இருந்து என்ன வந்துச்சான்? பட்சணம் வந்துருச்சான். அதே நேரத்தில் பலவான் கிட்ட இருந்து மதுரம் வந்தது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான பதிலை அவரே சொல்லி கொடுத்துட்டார். பாருங்க, அதிலே 18ஆம் வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த விடுகதையுடைய ஒரு பகுதியை அவர் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒரு விடுகதையில் ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு வச்சிருக்கார். அந்த உண்மையை நம்ம கொஞ்சம் கிளியராக கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பட்சிக்கிறவன்கிட்ட பட்சணம் வந்துதான், பலவான் கிட்ட இருந்து மதுரம் வந்துதான். இது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பட்சிக்கிறவர் யார், பலவான் யார், இந்த இடத்துல பட்சணம்னா என்ன, இந்த இடத்துல மதுரம்னா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? அதை கவனிக்கும் போது பாருங்க, பட்சிக்கிறவன் அப்படின்னா அது யார் அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, உபாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். பார்த்தீங்களா? தேவனாகி கர்த்தர் தான் பட்சிக்கிறவர் அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க. பாருங்க, அதே நேரத்தில் எபிரேயரில் 12:29. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ரொம்ப ஆழமாக தெளிவாக படிக்கக்கூடிய உண்மைகள். இப்போ நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு போகிறேன். புரிஞ்சுங்களா? அப்போ பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணம் வந்தது. அப்போ பட்சிக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா, தேவனாக கர்த்தன்றத வசனத்தின் மூலமாக படிச்சிருக்கோம். 2 வசனத்தின் மூலமாக பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அவர்கிட்ட இருந்து வந்த பட்சணம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். பாத்தீங்களா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப பட்சிக்கிறவர் பிதாகிய தேவன், அவர்கிட்ட இருந்து வந்த பட்சணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெளிவாயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்து வரும்போது பலவான் கிட்ட இருந்து மதுரம், அதாவது தேன் வந்துச்சு அப்படின்றத அங்கே சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ பலவான் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த இடத்துல நியாயாதிபதியில் கவனிக்கும் பொழுது சிங்கம் தான் அங்கே பலம் உள்ளது. சரிங்களா? அப்போ சிங்கம் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிங்கம். படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல பலவான் சொல்லும் பொழுது அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்க சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ அந்த சிங்கம் ஆகிய பலவான் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து என்ன வந்துச்சு? மதுரம், தேன் வந்துச்சு. அப்படின்னா அந்த தேன் எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சரியான பதில் பாருங்க, எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பாருங்க, ஜட்ஜஸ்ல நியாயாதிபதிகள்ல சிம்சனுடைய டைம்ல சிங்கத்துக்கிட்ட இருந்து சிங்கத்தை கிழிச்சதுனால தான் தேன் வெளியே வந்துச்சு அதுக்குள்ள இருந்து. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சிங்கமாகிய பலவானாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னை கிழிச்சதுனால தான், தன் ஜீவனை கொடுத்ததுனால தான் இந்த மாபெரும் வாய்ப்பு, இந்த மதுரம் சொல்லக்கூடிய மாபெரும் பரலோக வாய்ப்பு இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கின்றதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்பேற்பட்ட ஞானங்களை உள்ளடக்கியவர் தான் சிம்சோன். புரிஞ்சுங்களா? அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லும் போது கூட பாருங்க, கொலேசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்களும் இருக்கணும்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட வகையில ஞானமுள்ளவராக இருந்தான்றதை கவனிக்கிறதுக்காக உள்ள வரும் பொழுது அவர் ஒரு விடுகதையை சொன்னார். விடுகதை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பட்சிக்கிறவர் அவற்றிருந்து பட்சணம், பலவான் பலவான்ட்டிருந்து மதுரம். புரிஞ்சுங்களா? அப்ப பட்சிக்கிறவர் பிதாகிய தேவன், அவற்றிருந்து வந்த பட்சணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே நேரத்தில் பலவான் சிங்கம். சிங்கம் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அப்ப சிங்கமாகிய நம்முடைய ஆண்டவற்றிலிருந்து வந்தது இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? பரலோக வாய்ப்பு அதை நம்ம இழந்துடக்கூடாதுன்றதான் சிம்சன் மூலம் சொல்லப்பட்ட காரியங்கள். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரி தான் நாம் இந்த அளவுக்கு ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணுன்றதுக்காக தான் சிம்சோன் அடையாளம் ஏற்படுத்தி காமிச்சார். அப்போ சிம்சனுடைய பலம் அவருடைய முடி. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய பலமே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேதத்தின் அடிப்படையில் முழுசாக அர்ப்பணிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுடைய பலமே. புரிஞ்சுங்களா? இப்படி பலமுள்ள பிள்ளைகளாக அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையை எந்த காலப்பகுதியிலேருந்து தொடங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தொடங்கின வாழ்க்கை. அப்போ பெந்தகோஸ்தே நாளில் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த பூமிக்குள்ள போகுது. அப்போ அன்றைய காலப்பகுதியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பலமுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக அவங்களை எதிர்நோக்கி நிறைய போராட்டங்கள், நிறைய உபத்திரவங்கள், நிறைய பாவங்கள், நிறைய சோர்வுகள் அவங்களை எதிர்நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்காகவே சிம்சோன் அப்படின்ற ஒரு மனிதன வாழ்க்கையை ஏற்படுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியுன்றதும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய அஸ்திபாரங்கள் எவ்வாறு உடைக்கப்படும் அப்படின்ற உண்மையும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா? இப்போ சிம்சோன்ட்ட வந்துடலாமா? அப்போ சிம்சன் பார்த்தீங்கன்னா பலமுள்ளவராக, ஞானமுள்ளவராக வாழ்க்கையை தொடங்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய உபத்திரவங்கள் அவருக்கு முன்னாடி இருக்குது. காரணம் என்னன்னா, சிம்சனுடைய எதிரி யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரி தான் சிம்சனுடைய எதிரி. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நமக்கு யார் எதிரி? படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா? அப்ப சிம்சோனுக்கு எதிரி பெலிஸ்தியர்கள். இன்னைக்கு சிம்சோன் மாறக்கூடிய ஆண்டோட பிள்ளைகளுக்கு எதிரிகள் பிசாசானவன், அவனுடைய கூட்டம். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது சிம்சோன் வந்து இந்த எதிரிகிட்ட இருந்து ஜனங்களை காப்பாற்றணும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானிட்ட இருந்து ஒட்டுமொத்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டோடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கார். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, சிம்சோன் பலமுள்ளவராக, ஒரு ஞானமுள்ளவராக வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவரை அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கட்டுப்படுத்துகிறாங்க, அவரை கட்டுறாங்க. பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்றுபட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. சிம்சோனை வந்து 2 புது கயிறு வாங்கி சிம்சோன் நல்லா கட்டுறாங்களாம். எதுக்காக? பெலிஸ்தர்கள் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்காக. ஆனால் சொல்கிறாங்க ஒப்பு கொடுக்க மாட்டோன்னு, அவங்க நோக்கம் அதுதான். புரிஞ்சுங்களா? நல்லா கவனிங்க. ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது. அப்படின்னா சிம்சோன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தார் இல்லையா? அப்போ இன்னைக்கு உலகத்தில் கூடிய அநேகர் வந்து, அதாவது உலகத்தில் கூடிய ஜனங்களும் சரி, சிம்சோனுடைய சொந்த ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ஜனங்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜனங்களே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 2 புது கயிறுனால சிம்சோனை கட்ட மாதிரியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளையும், அதாவது நம்மளையும் கட்டுவாங்களாம். எதுக்காக? எதிரியாகிய பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக, எதிரியாகிய பிசாசான்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக கட்டுவாங்களாம். அப்படி கட்டும் பொழுது எந்த கயிறுமே
சிம்சோனை கட்ட முடியாது அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி நம்மளையும் எந்த கயிறும் கட்ட முடியாதுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. சிம்சோனை புது கயிறு வச்சு கட்டும் பொழுது அவரை கட்டுப்படுத்துறது தான் நோக்கம் இல்லையா. அப்போ இந்த புது கயிறு எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நிறைய தவறான புது புது உபதேசங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதிகால சபையில் இந்த மாதிரி நிறைய தவறான உபதேசங்கள் வெளியே வந்துச்சு. அந்த தவறான உபதேசங்களை வச்சுட்டு ஜனங்களை ஆதிகால சபையிலேருந்தே கட்டுறாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை எந்த தவறான உபதேசமும் கட்டவே முடியாதுன்றதை இங்கே புரிய வைக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு ஆதிகால சபையில் எப்படி தவறான உபதேசங்கள் சரியான முறையில் உள்ள வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி சென்ற ஒரு காரியத்தை இப்போ வாசிக்கலாம். பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாத்தீங்களா, இதெல்லாம் ஆதிகால சபையில் என்ன நடந்துச்சுன்றத விளக்கக்கூடிய வசனங்கள். புரிஞ்சுங்களா? அதோட பொருள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப ஆதிகால சபையில் சபைன்ற விஷயம் எங்க தொடங்குச்சு? பெந்தகோஸ்தனால தொடங்கிடுச்சு இல்லையா. அப்ப அன்றிலிருந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய தவறான உபதேசங்கள் சரியான கோணத்துக்குள்ளாக சரியாக தோற்றத்தின் மூலமாக உள்ள வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கட்டுது. உண்மைக்குள்ள போக முடியாத அளவுக்கு. ஆனால் உண்மையை விரும்புறவங்க அதை உடச்சிட்டு வெளியே வந்தாங்களாம். புரிஞ்சுங்களா? அதுதான் சிம்சோனோட வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். அப்போ உண்மையான சத்தியம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கரெக்டாக கவனிங்க. ஆதிகால அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முதல் உபதேசம் என்ன, தொடர்ந்து அவங்க பண்ண உபதேசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா சிம்சோன் மாதிரி அடிச்சு உடைச்சாங்க. இயேசுவே கிறிஸ்து, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சாங்க. அது என்ன இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர்ல 4ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய. பாத்தீங்களா, இயேசுவை கிறிஸ்துனா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளைதான் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்ற உபதேசத்தை அவங்க முதல்ல ரொம்ப வலிமையான பண்ணாங்கன்னா உலகத்துக்குள்ள கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதே உபதேசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியே கொண்டு வந்தார். படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பாத்தீங்களா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அங்க பிரசங்கம் பண்ணாராம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த உபதேசத்துக்கு மாறாக அநேக புது கயிறுகள் உபதேசங்கள் உள்ள வந்து அந்த கயிறுகள் மூலமாக இந்த இடத்துல புது கயிறு என்பது தவறான உபதேசங்கள் புதுசா உள்ள வந்து ஆண்டோட பிள்ளைகளை கட்ட முயற்சி செய்தது. ஆனா சிம்சோன் அந்த கட்டை உடைச்சார். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிங்க, தொடர்ந்து ஜட்ஜஸ்ல படிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்றுவிட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளால் அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. பாத்தீங்களா? அப்போ சிம்சோனை பலகீனப்படுத்துறதுக்காக, சிம்சோனை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த புது கயிறுகள் மாதிரி கயிறை வாங்கி கட்டும் பொழுது அவர் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதால எல்லாத்தையும் உடைச்சார். அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் மத்தியில தவறான உபதேசங்களை புதுசா சொல்லி அவங்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்ல வரும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அதை உடை தெரியும் சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாத்தீங்களா, பலகீனத்திலே என்னுடைய பலன்
பூரணமாக இருக்கும், நீ தைரியமாக உடைச்சிட்டு போன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். வேதம் என்ன சொல்லுது? இதுக்கு மிஞ்சின எல்லா காரியங்களும் தவறான விஷயங்கள் அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக உறுதியாக சிம்சன் மாதிரி உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற காரியங்கள் சொல்லி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? இப்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக மட்டுமே இந்த உலகம் வெற்றி பெற முடியுமே தவிர இல்லை முடியாதுன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இந்த உலகம் வெற்றி பெற முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த உலகம் சாத்தானை ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த பிள்ளைகள் ஜெயிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக இந்த உலகம் சேர்ந்து வெற்றி பெறும் என்று சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ சிம்சனோட வாழ்க்கையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்முடைய ஆணுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பொருத்தமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்படி பலமுள்ள ஒரு மனிதனாக சிம்சன் போகும் பொழுது சில பலகீனங்கள் அவரை பின்தொடருது. படிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்போது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுவதும் பேசாது இருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அதை கவனிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி கவனிச்சிங்க அப்படின்னா, சிம்சனுடைய பலகீனங்கள், அதாவது இந்த வேசின்னு சொல்லக்கூடிய காரியம் ஒரு மாம்சத்தினுடைய இச்சை. அப்போ பலமுள்ள மனிதனாக இருக்கக்கூடிய சிம்சோன், அதாவது பலமுள்ள பிள்ளைகளாகிய இயேசுவின் பிள்ளைகள் வாழ்க்கையை தொடர்ந்து அவருக்காக அர்ப்பணித்து வாழும் பொழுது சில மாம்சத்தின் இச்சைகள் அவங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்படி தொடர்ந்து வரும் பொழுது சில சோர்வுகளும் வரும். அதை தான் இங்கே சிம்சோன் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்படி அடையாளப்படுத்தும் பொழுது அவருக்குள்ள மறுபடியுமாக அந்த உணர்வு வந்து இல்லை, பலகீனத்துக்குள்ளாக நம்ம மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி அவரை பலகீனப்படுத்தின எல்லா காரியத்தையும் உடைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா வெளியில் போகிறாராம். நல்லா கவனிங்க. சாதாரணமாக பலம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியும். ஆனால் சிம்சனுடைய பலம் பயங்கரமான பலம். அவர் வந்து அந்த பட்டணத்துடைய நிலைக்கது வாசல் அதுவே எடுத்துகிட்டு போகிறாராம். அப்போ எந்த அளவுக்கு அந்த உணர்வுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது பலகீனம் ஆயிட்டாரு. அந்த வேசி என்பது மாம்சத்துடைய இச்சை, அது உள்ளே வந்த உடனே கொஞ்சம் சோர்ந்து போனார். ஆனால் உணர்வு அடைஞ்ச உடனே அவருக்கு முன்னாடி கூட எல்லாத்தையும் உடைச்சிட்டு மலையை நோக்கி போகிறாராம். அதாவது எந்த அழைப்புக்கு நம்மளை கூப்பிட்டாரோ அந்த அழைப்புக்குள்ளே போகிற மாதிரி அவர் மலையை நோக்கி போனது நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்மளை கூப்பிட்டது மலையாகிய கிறிஸ்துவுடைய ராஜ்யம், அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கார். அப்போ பலகீனத்துக்குள்ளே உள்ளே போகும் பொழுது அங்கேயே நம்ம இருந்து சோர்ந்து போகாமல் உணர்வு அடைஞ்சு மறுபடியுமாக எல்லாத்தையும் உடைச்சிட்டு முன்னேறி போகணுன்றதுக்காக தான் அந்த பிக்சர் அங்கே காமிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம சோதனையில் மாட்டிக்கும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பார்த்தீங்களா? அப்போ சிம்சோன் உணர்வடைஞ்ச உடனே பலகீனத்தை உடைச்சிட்டு எதுக்காக வந்தோமோ அந்த வேலைக்காக ஓடினார். அதே மாதிரி தான் இன்னைக்கு பலமுள்ள பிள்ளைகளாக நாம கூட நிறைய சோதனைகள் முன்னாடி இருக்கும். அதை உடைச்சிட்டு எதுக்காக இந்த பூமி நம்மளை கூப்பிட்டுருக்காரு அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஓடும்படியாக தான் நம்மளை உணர்த்துவான்றதையும் புரிந்து கொள்ளும் பொழுது நாமளும் ஓடுன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாம்ச இச்சைகள் பலமுள்ள வகையில் சிம்சோனை அணுக ஆரம்பிக்குது. தொடர்ந்து படிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாக இருந்தான். பார்த்தீங்களா? தெலீலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயோடு ஸ்நேகமாக இருந்தார் நம்முடைய சிம்சோன். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த பலமுள்ள மனிதனுடைய சில இச்சைகள் பார்த்தீங்கன்னா அவரை ஸ்ட்ராங்காக பின்தொடருது. எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், எபிரேயரில்
12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாத்தீங்களா, நம்மளை சுத்தி பாவங்கள் தான் ஃபுல்லா இருக்குது. அதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, அதுவும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆனா சிம்சோன் மூலமா என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்சோன் பலமுள்ளவராக இருந்தா கூட இந்த பாவம் தெளிலால் இல்லையா, ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்படின்னா பலமுள்ளவங்க சில நேரத்தில் பலகீனம் ஆயிடுவாங்கன்னு சொல்ல வராரு. புரிஞ்சுங்களா? அந்த பலகீனம் உள்ள வரும்போது பலமுள்ளவருடைய பலம் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பலம் நம்ம விட்டு வெளியே போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பலகீனம் செய்ய ஆரம்பிக்கும். சொல்லுது புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த தெளிலால் ஒரு பலகீனம், இந்த பலகீனத்தை சிம்சோன் அணுகிட்டார், அல்லது பலகீனம் சிம்சோன் அணுகிருச்சு. அப்படி அணுகும் பொழுது சிம்சோனுடைய பலத்தை அந்த பலகீனம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் தெளிலால் கேட்பாங்க, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலம் என்ன. தொடர்ந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது, நமக்கு டைம் கிடையாது. சரிங்களா? அப்போ தொடர்ந்து பலகீனங்கள் நம்மளை நொறுக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பலத்தை தெரிந்து கொண்டு பலத்தை வெளியெடுக்கும்படியாக தான் பலகீனங்கள் நம்மளை தொடருது. புரிஞ்சுங்களா? அப்படி தொடரும்போது சிம்சோன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய பலம் என்னன்றதை சொல்லிட்டார். படிக்கலாம் பாருங்க. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்சனுடைய பலத்தை அந்த பலகீனம் புரிந்து கொண்டு அந்த பலகீனம் ஜெயிக்க ஆரம்பிக்குது. சிம்சன் கிளியராக சொல்லிட்டாரு, என்னுடைய பலமே என்னுடைய முடிதான் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம கூட பலகீனத்துக்கு இடம் கொடுத்து உள்ளே போகும் பொழுது நம்முடைய பலத்தை அந்த பலகீனம் கண்டறிந்து நாம் பலத்திலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய பலம் என்ன? நம்முடைய பலம் நம்முடைய வாழ்க்கையை முழுசாக அர்ப்பணிச்சிருக்கோம் இல்லையா நம்முடைய ஆண்டவருக்கு. அந்த வாழ்க்கையிலேருந்து என்னைக்கு வெளியே போக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நாம் பலகீனமாக ஆகிடுவோம். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒப்புமையை கம்பேரிசன் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சிம்சனுடைய பலமே முடி, பிரமாணத்தின் அடிப்படையில். அதே மாதிரி நம்முடைய பலமே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது தான். சரிங்களா? இந்த ரகசியம் மிகப்பெரியது. இந்த ரகசியத்தை நம்முடைய பலகீனம் தெரிந்து கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலகீனம் இந்த பலத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்காக என்ன வேணால் செய்யும். அப்படி செய்து நம்மளை பலகீனப்படுத்தும். அந்த மாதிரி தான் சிம்சன் சொல்லிட்டாரு. அவருடைய முடியை சரிச்சிட்டாங்க, முடியை கட் பண்ணிட்டாங்க. உடனே பெலிஸ்தர்கள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய பலமும் இந்த உலகத்தின் வெளியில் போகும் பொழுது பெலிஸ்தர்களாகிய எதிரிகள் நம்மளை பிடித்துக் கொள்வார்கள். அப்போ எதிரிகள் நம்மளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிலைமை என்ன? படிக்கலாமா? பாருங்கள், சிம்சனோட வாழ்க்கையில் அதுக்கும் அடையாளம் காமிக்கிறார். பாருங்கள், ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய். பாருங்க, முதல்ல பிடிச்ச உடனே சிம்சோனை கண்ணை பிடிக்கிட்டாங்க. அப்போ என்னைக்கு நம்ம பலகீனத்தில் மாட்டிக்கிட்டு பலத்தை இழக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பெலிஸ்தர்களாகிய எதிரிகள் பிசாசனோட கண்ட்ரோலில் நம்ம உள்ளே போயிடும். உள்ளே போன உடனே நம்முடைய கண் பிடுங்கப்படும். என்ன அர்த்தம்? கரெக்டான அர்த்தம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் மனதை குருடாக்கினான். அவ என்னைக்கு நம்முடைய பலத்தை இழந்து போறோமோ அன்னைக்கு பிசாசனவன் நம்மளையும் குருடாக்கிடுவான். என்ன குருடு? சத்தியம் அறியாத நிலைமைக்குள்ளாக நாம் கடந்து போய்விடுவோம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா நம்முடைய கையை கட்டிடுவாங்க. எந்த கிரியையுமே இனி ஆண்டவருக்காக நம்மளால் செய்யவே முடியாது. அந்த நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்பட்ட உடனே நம்ம மாவரைக்கணும். இதான் நம்முடைய நிலைமைகள். தொடர்ந்து நியாயாதிபதிகள் படிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்,
பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாத்தீங்களா, சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருந்தார். அப்போ இந்த மாவு அரைக்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த மாவு யாருக்கு பயன்படும்படியாக? அன்னைக்கு இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நம்முடைய மனக்கண் குருடாக்கப்படும் பொழுது நாமளும் பெலிஸ்தியர்களாகிய எதிரிகளாகிய பிசாசரவன் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருப்போமே தவிர நம்முடைய ஆண்டவர் விட்ட மறுபடியும் திரும்பி வர முடியாது. ஆனால் பலமுள்ளவர்கள் யோசிப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய பலத்தை இழந்துட்ட, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கிருபையை காமிப்பார். புரிஞ்சுங்களா? அதனால தான் உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்சோன் மாதிரி என்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பை பலத்தை இழக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு எதிரிகளாகிய பிசாசரவன் கண்ட்ரோல் நம்ம போயிடுவோம். போன உடனே நம்முடைய மனக்கண் குருடாக்கப்படும். அதாவது சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்த நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்பட்டோம் அப்படின்னா கைகள் கட்டப்படும். கைகள் கட்டப்படும்ன்றது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எந்த கிரியையும் ஆண்டவருக்காக செய்ய முடியாது. அப்படி பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலையில் இந்த பெலிஸ்தர்களுக்கு நாம் மாவரைத்து கொண்டிருப்போம். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம தொடர்ந்து செய்துட்டு போகணும்னு சொல்லி காமிச்சார். ஆனால் மறுபடியும் உணர்வடையும் பொழுது சிம்சோன் மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அந்த உணர்வுக்குள்ள வராங்களோ ஆண்டவர் அவங்களை கவனிக்க ஆரம்பிப்பார். இப்ப தொடர்ந்து படிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பும் முளைக்க தொடங்கிற்று. பாத்தீங்களா, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மறுபடியும் சிம்சோனுடைய பலம் வெளியில் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய பலம் இந்த பூமியில மறுபடியுமாக என்னைக்கு சோர்ந்து போறாங்களோ அன்னிலிருந்து மறுபடியும் தேவன்கிட்ட பிரேயர் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பலம் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய வாழ்க்கை, அவனுடைய தந்திரங்கள், செயல்பாடுகள், கிரியைகள் எல்லாமே முடிய போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? மறுபடியும் தொடர்ந்து படிங்க. 23ஆம் வசனம், பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைவனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷ கொண்டாடவும் கூடி வந்தார்கள். பாத்தீங்களா, பெலிஸ்தருடைய அந்த வீடு தாகோன் சொல்லக்கூடிய அவங்களுடைய கடவுள் இல்லையா, அங்கே வணங்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் என்ன பண்ண போகிறாங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாகோன் என்பது பெலிஸ்தருடைய கடவுள். அப்போ அந்த வீட்டுக்குள்ள பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் என்ன பண்ண போகிறாங்கன்னா கொண்டாட போகிறாங்க. இந்த சூழ்நிலையை சிம்சோன் பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புறாரு. அப்படி விரும்பும்பொழுது பாருங்க 27ஆம் வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதாந்தத்தில் நம்ம தொடர்ந்து நிறைய காரியங்களை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடையாளத்தை கொடுக்குதுன்ற ஒரு காரியங்களை நம்ம வசனத்தோடு நிரூபித்து தான் உள்ளே வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படி வரும் பொழுது இந்த இடத்துல பெலிஸ்தீர்கள், அவருடைய ஜனங்கள், இதுதான் முக்கியமான விஷயங்கள் இல்லையா? அப்போ பெலிஸ்தர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகள். அதே மாதிரி நமக்கு எதிரி யாருன்னா பிசாசரவன். அப்ப பிசாசரவன் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் இன்னும் பெரிய லெவல்ல உலகத்துக்குள்ள வரும் பொழுது சிம்சோன் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டோட பிள்ளைகள் எங்களுக்கு ஒரே வாய்ப்பு கொடுங்க, என்னோட விசுவாசத்தை மறுபடியும் நாங்கள் நிரூபிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. 28ஆம் வசனம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பாத்தீங்களா, இதுதான் நம்ம நோட்டீஸ்ல போட்டிருந்தோம். தேவனே பலப்படுத்தும், இந்த ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெலிஸ்தர்கள் பிசாசானவன், புரிஞ்சுங்களா? அந்த வீடு அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களுடைய நம்பிக்கை எது? 2 தூண்.
இதை தான் நம்ம தொடக்கத்தில் கவனிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? நம்ம தொடக்கத்தில் கவனிக்கும் பொழுது பிசாசானுடைய அஸ்திபாரங்கள் இந்த பூமியில் அவன் போட்டிருந்தான். அப்படி போடும் பொழுது 4 விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? அதாவது பூமி மூலமாக 4 விஷயங்களை பார்த்துருந்தோம். எப்படி? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். அதே நேரத்தில் கடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒழுங்கற்ற ஜனங்கள், எந்த ஒரு அதிகாரத்துக்கும் எந்த ஒரு சட்டத்துக்கும் கீழ்ப்படியாத ஜனங்கள். அதே நேரத்தில் மரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்பிக்கையை உள்ளடக்கக்கூடிய மனிதம் குலம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? இதை வேற அடையாளத்தின் மூலமாக ஆகாயில சொல்லி காமிச்சார். எப்படி? வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை. புரிஞ்சுங்களா? இந்த 4 காரியங்களை, இந்த 6 காரியங்களை, 6ன்னு சொல்லும் பொழுது அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி 6 பாருங்க. பூமியோட அமைப்பு எப்படி இருக்குது? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறமா கடல், சமுத்திரம் பார்த்தோம் இல்லையா? 5. அதுக்கப்புறமா மரம் 6. புரிஞ்சுங்களா? இதே அடையாளத்தை வேற வகையில் சொல்லும் பொழுது ஆகாயில சொல்லி காமிச்சார் 2:6. எப்படி? வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை. இதெல்லாம் அநேக அடையாளங்கள் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த அடையாளத்தை 2 வகையில் நம்மளுக்கு புரிய வச்சார். எப்படின்னா, ஏசாயால 2:2 வாசிக்கும் பொழுது அதை அரசியலாகவும், ஏசாயால 2ஆம் அதிகாரத்தில் 20 தொடர்ந்து படிக்கும் பொழுது அதை மதமாகவும் சொல்லி காமிச்சார். அப்படின்னா பிசாசானுடைய 2 முக்கியமான தூண் எதுன்னா, ஒன்று அரசியல், ஒன்று மதம். இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய அழகான ஆணித்தரமான பலமான சாட்சிகள் வேதாந்தத்துக்குள்ளாக இருக்குது. புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் கவனிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கவனிக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்மளை ரீச் பண்ணோன்னு தெரியல. பாருங்க, இதை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலும் தொடர்ந்து இருக்குது. அதே நேரத்தில் மார்க்லையும் இதை பற்றி காரியங்கள் இருக்குது. பட் அதுக்கு நம்ம டைம் இல்லை. அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள். புரிஞ்சுங்களா? மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல 2 முக்கியமான தூண், பெலிஸ்தருடைய கோட்டைகள். அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வீடு. அந்த வீட்டில் 2 தூண்கள் இருக்குது. எப்படியாவது என்னுடைய ஜீவன் போகிறதுக்குள்ளாக இது 2த்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சிம்சோன் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. பாத்தீங்களா? பெலிஸ்தர் கையில பழி வாங்கணும். யார் பெலிஸ்தர்கள்? எதிரிகள். யார் எதிரி? பிசாசானவனும் கூட்டத்தாரும். அப்படின்னா பிசாசானுடைய அஸ்திபாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெலிஸ்தருடைய அஸ்திபாரம் அந்த வீடு. புரிஞ்சுங்களா? அந்த வீடு 2 முக்கியமான பில்லர் நிற்குது. எப்படியாவது உடைக்கணும். என்கிட்ட உயிர் இருக்குது, அதை கொடுத்துரு ஆண்டவரே. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசத்தின் மூலமாக உலகத்தில் அஸ்திபாரத்தை உடைச்சி உம்முடைய மகிமைக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க முயற்சி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை அடையாளப்படுத்தி காமிக்குது. படிங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பார்த்தீங்களா? அதனால தான் எபிரேயர்லாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்தவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் படிங்க. கரெக்டா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அதே மாதிரிதான் சிம்சோன் மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகத்தின் ராஜ்யங்களை ஜெயிப்பாங்க. இதை தெளிவா சொல்லிக்காரு. படிக்கலாமா? பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, சிம்சோன் சொன்ன ஒரே வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பில் என் விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த 2 பில்லரை பிடிச்சு நான் அதை உடைச்சிடறேன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்களில் அவருக்கு கிருபை கிடைச்சது. தொடர்ந்து படிங்க. ஜட்ஜஸ்ல 29ஆம் வசனம். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இறந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. பாத்தீங்களா? ஒட்டுமொத்த சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை உடைக்கணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் சிம்சோன் மாதிரி விசுவாசத்துக்குள்ள உறுதியாக நிலையாக வாழும் பொழுது அதை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம நம்முடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது பெலிஸ்தருடைய அந்த வீடு
உடைக்கப்பட்டது மாதிரி பிசாசனுடைய வீடாகி இந்த உலகம் 2 அஸ்திபாரத்தில் நிற்குது. ஒன்று அரசியல், ஒன்று மதம். இது எப்படி உடையினா, நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது இது உடைஞ்சி ஒரு புதிய உலகத்தை இந்த உலகம் சந்திக்கும். அதனால தான் பாருங்க, ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக சிருஷ்டியானது, அதாவது இந்த உலகமானது மிகுந்த ஆவலோடு, ஏன்னா நிறைய உபத்திரங்கள் உலகத்துக்குள்ளாக, நிறைய கொடுமைகள், பாவங்கள் பெருகி இருக்குது. என்னைக்கு விடிவு காலம் வருமோ, என்னைக்கு இந்த பழைய உலகம் போகுமோ அப்படின்ற சிந்தனையில் இருக்கும் பொழுது, சிம்சோன் மாதிரி பலம் உள்ளவர்கள் சில நேரங்களில் பலவீனங்களில் போகும் பொழுது மறுபடியுமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவங்க அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தின் மூலமாக பெலிஸ்தருடைய அந்த வீடு, இந்த உலகம், புரிஞ்சுங்களா? பெலிஸ்தர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசானவன், அவனுடைய கூட்டம், அவங்களுடைய வீடு எதுனா இந்த உலகம். அப்போ அந்த பெலிஸ்தருடைய அந்த வீட்டுடைய அஸ்திபாரங்கள் 2 தூண். அதே மாதிரி இந்த உலகத்துடைய அஸ்திபாரங்கள் 2 தூண், ஒன்று அரசியல், ஒன்று மதம். இந்த 2 தூணையும் நாம நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் உண்மையான வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது, நம்முடைய ஜீவனை குறைக்கும் பொழுது அது உடையும். அப்படி உடையும் பொழுது இந்த உலகம் ஒரு புதிய காலத்தை, புதிய உலகத்தை சந்திக்கும். அது ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதனால தான் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவர் ஜெயிச்சது மாதிரியே ஜெயிப்பாங்க. எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த பாடத்தில் உடையும் உலகத்தின் தூண்கள். அப்ப உலகத்தின் தூண்கள் எதுன்னு சொல்லி கரெக்டா இந்த பிக்சர் பாருங்க. பெலிஸ்தியர் பிசாசானவன், பெலிஸ்தனுடைய வீடு இந்த உலகம் சாத்தானுடைய வீடு. பெலிஸ்தருடைய வீட்டில் 2 தூண்கள், உலகத்தின் 2 தூண்கள், அரசியல், மதம். புரிஞ்சுங்களா? இங்க சிம்சோன், இங்க ஆணுடைய பிள்ளைகள். சிம்சோன் மறுபடியுமாக என்கிட்ட கொஞ்சம் உயிர் இருக்குது, விசுவாச உறுதியாக நிற்கிறேன், என் வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிக்கும் பொழுது இந்த தூண்கள் உடையும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் பெற்றிருக்கோம். தொடர்ந்து விசுவாசத்திலே நிலை நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். தேவனுடைய